தீபாவளி வந்தாலே விதவிதமா ஸ்வீட்ஸு, முறுக்கு, அதிரசம் இது போல நம்ம நெறைய செய்வோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம செய்ய போறது மைசூர் பாக் எப்படி செய்றது? அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போறோம். நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம ப்ரிப்பரேஷன பார்த்துடலாம். நான் வந்து ஒரு பேன்ல 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். இது வந்து மிதமான சூட்ல வறுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இப்ப இத ஜலிச்சுக்கலாம். ஜலிச்சுட்டு அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கேக் டின்னு தான் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திட்டு இத பிரஷ்ல ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கடைசியா நம்ம வந்து மைசூர் பாக்கு பாகோட சேர்த்து ஊத்தும் பொழுது அவசரத்துல அப்படியே ஊத்திடுவோம். அதனால முன்னாடியே நம்ம வந்து ஆயில் போட்டு அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு கடலை மாவுக்கு 1 கப் அளவுக்கு நான் வந்து ஆயில் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு ஆயில் இப்போ நம்ம ஊத்திடலாம். குக் பண்ணும்பொழுது மீதி இருக்கிற ஆயில நம்ம ஊத்திக்கலாம். கட்டிகள் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஃபுட் கலர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கலருக்காக தான். மைசூர் பாக் கொஞ்சம் எல்லோவாக இருக்கும் இல்லையா? அதனால் ஃபுட் கலர் இருந்தால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் சுகர் எடுத்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த சுகர் வந்து கரையட்டும். நல்லா கொதிச்சு வரும்பொழுது ஒயிட் கலரில் பபிள்ஸ் மேலே வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ செக் பண்ணிடலாம். நல்லா கம்பி பதம், ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கடலை மாவு ஆயில், அதை வந்து இந்த பாகுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நடுவில் பாதி கப் அளவுக்கு நம்ம ஆயில் வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்பப்போ ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசி ஸ்டேஜில் கை விடாமல் நம்ம கலரிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் இருக்கும். அப்போ தான் இதே போல் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை வந்து வேறு ஒரு ட்ரேக்கு மாற்றிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மாற்றிடலாம். கேனில் நம்ம வந்து நெய் அப்ளை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கேனில் நம்ம மாற்ற போகிறோம். இப்போ மேலே டேப் பண்ணி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பீஸ் போட்டுடலாம். இதை வந்து ஒரு தட்டில் வச்சுட்டு அது மேலே வச்சுட்டு மேல் பகுதியில் கொஞ்சம் அழுத்தி 2 முறை தட்டி விட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பாருங்கள், சூப்பரான மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து பீஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த சைஸுக்கு வேணுமோ எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நடுவில் ஒன்றா கட் பண்ணலாம். 2 பீஸாக நம்ம சின்ன சின்னதாக போட்டுக்கலாம்.